வெல்கம் டு அக்ரேரியன் மார்க் யூடியூப் சேனல். இது தி இண்டோ எடிட்டோரியல் சீரியஸ் டேட் 6th மே 2026. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் பார்த்தீங்கன்னா பில்டிங் பிரிட்ஜஸ் அப்படிங்கிற டைட்டில் கீழே கொடுத்துருக்காங்க. இந்த எடிட்டோரியலில் வந்து இந்தியாவுடைய சோலார் எனர்ஜி பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் 25 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவுடைய எனர்ஜி எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட், அதாவது கரண்ட் வந்து இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா 256 ஜிகாவாட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கு. இதாக இருக்கிறதுலே வந்து ஹையஸ்ட்டாக வந்து ரிப்போர்ட் ஆகிருக்கு. சரிங்களா? இப்போ இந்த ஹையஸ்ட்டாக ரிப்போர்ட் ஆகிருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த நம்ம டோட்டலாக ஒரு நாள் முழுக்க யூஸ் பண்ணுறக்கூடிய கரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 21.5% வந்து மதியான டைமில் மட்டுமே சோலார் எனர்ஜி மூலிமா வந்து சப்ஸ்டியூட் ஆகிருக்கு. சரிங்களா? அதாவது நம்ம மதியத்தில் யூஸ் பண்ணக்கூடிய கரண்ட்டில் 21% வந்து சோலார் எனர்ஜி மூலமாக ப்ரொடியூஸ் பண்ண கரண்ட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதே வந்து ஈவினிங் ஹவரில் பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து 0.1% தான் இருக்குது. அந்த நாள் முழுக்க ஒரு ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா வந்து நாள் முழுக்க நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கரண்ட்டில் வந்து சோலார் எனர்ஜி மூலமாக ப்ரொடியூஸ் ஆன கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10.8% கரண்ட் தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இதுக்கு ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மதியான நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சோலார் எனர்ஜி வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாக இருக்கிறனால நிறைய கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி டேரெக்டாக அந்த கிரிட்டில் கொடுத்து டேரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோம், பீப்புள் வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதே ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா சோலார் எனர்ஜி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மதியானத்தில் வந்து நிறைய பேர் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணாலும் வந்து அது மதியம் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுது. அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு ஈவினிங்க்கும் நைட்டுக்கும் வந்து யூஸ் பண்ண முடியல, இல்லாட்டி அடுத்த நாளுக்கும் வந்து யூஸ் பண்ண முடியல. இதுதான் வந்து இங்கே பிரச்சனையாக சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது எனர்ஜி வந்து சோலார் எனர்ஜிலாம் இருக்குது, நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. அதை ப்ரொடியூஸ் பண்ணால் நம்ம அப்போக்கப்போவே தான் யூஸ் பண்ண முடியுது தவிர அதை ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம ஈவினிங்கோ இல்லாட்டி அடுத்த நாளோ இல்லாட்டி தேவைப்படும் போது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான ஸ்டோர் பண்ணுறதுக்கான பேட்டரி கெப்பாசிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படிங்கிறத வந்து இந்த எடிட்டோரியில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. இதில் முக்கியமான ஒரு ப்ராப்ளம் என்ன பார்த்தீங்கன்னா, பேட்டரிஸ் இல்லாத மட்டும்தான் காரணம். சரிங்க, அந்த பேட்டரி இல்லாதனால என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னா, நிறைய நம்மக்கிட்ட சோர்ஸ் இருக்குது, வெயில் அதிகமாக இருக்குது. நிறைய ஸ்டேட்ஸ் வந்து தமிழ்நாடு, ராஜஸ்தான் இந்த மாதிரியான ஸ்டேட்லாம் வந்து நிறைய சோலார் எனர்ஜிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து சோலார் பேனல்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. சரிங்களா? எல்லாமே மற்ற ப்ராப்ளம் கூட இல்லாமல் சோலார் எனர்ஜிலாம் ரெடியாக இருக்குது, லேண்ட் ரெடியாக இருக்குது, எல்லாமே ரெடியாக இருக்குது. பட் இருந்தாலும் அதில் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட கெப்பாசிட்டி இருக்குது. பட் அதை வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியல அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அதனால் எனக்கு நிறைய வந்து எனர்ஜி வந்து யூஸ் ஆகிட்டே வேஸ்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், 2025 பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் 3 மந்த்ஸில் அந்த அக்டோபர் டு டிசம்பர் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 2.3 டெராவாட் ஹவர்ஸ் ஆஃப் சோலார் எனர்ஜி வந்து வேஸ்ட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் ஆகிறதுனால வேஸ்ட் ஆகிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆனாலும் ஆகலனாலும் அந்த சோலார் கம்பெனிஸ்க்கு வந்து ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கு வந்து கவர்மெண்ட் வந்து பே பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். சரிங்களா? இப்படி பே பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணாத எலக்ட்ரிசிட்டிக்கு வந்து அவங்களுக்கு அதிகமான அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் தேவையில்லாமல் எனது பப்ளிக்கோட மணி தான் வந்து வேஸ்ட் ஆகுது. அதே மாதிரி சோலார் எனர்ஜியோட ஸ்டெபிலிட்டியும் வந்து பாதிக்கப்படுது. சரிங்களா? ஸ்டெபிலிட்டி ஓரளவுக்கு கரெக்டான ஒரு அமௌண்ட்டில் வந்து எப்பயுமே அது இன்புட் கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் வந்து அந்த கிரிட் வந்து ரொம்ப சோலார் எனர்ஜி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு பர்டிகுலர் டைம் மட்டும் கொடுக்குது அப்படிங்கும்போது ஒரு பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஐஎம்டி வந்து மான்சூன் ஃபோர்காஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிலோ நார்மல் மான்சூன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம எதிர்பார்க்கறத விட கம்மியான ஒரு மான்சூன் தான், மழை தான் பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி மழை கம்மியாக பெய்யும் அப்படின் போது என்னது, நமக்கு வந்து ஹீட்டும் சோலார் வந்து ரொம்ப நாள் இருக்கும். ரொம்ப ட்ரையான ஒரு ஹாட்டான சீசன் தான் வந்து நமக்கு சம்மரில் இருக்க போகுது. அப்படி ரொம்ப ட்ரையான ஏரியா, ரொம்ப சம்மரில் நமக்கு நிறைய பொட்டன்ஷியல், நிறைய சூரிய ஒளி இருக்கும்போது அதை நம்மளால் கரண்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியல. அதே மாதிரி சம்மர் டைமில் வந்து நமக்கு என்னது ஏசி, ஃபேன் அந்த மாதிரியான நீடும் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் எனது எனர்ஜி கரண்ட்டோட தேவையும் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் நம்மகிட்ட சோலார் எனர்ஜி இருக்குது. பட் அதை நம்ம கன்வெர்ட் பண்ணி இந்த மாதிரி எனர்ஜியாக வந்து நம்மளால் கன்வெர்ட் பண்ணிக்க முடியல. இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம், ஒரு பெரிய லேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த பேட்டரிலாம் வந்து உங்களால் கெப்பாசிட்டிலாம் இது பண்ண முடியல பார்த்தீங்கன்னா, பேட்டரி வந்து மோஸ்ட்டாக வந்து நிறைய வந்து அதுக்கான இம்பார்ட்டன்ட் இதில் வந்து வெளியிலேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. இம்போர்ட் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா, அந்த இம்போர்ட் பண்ணக்கூடிய டேரிஃப் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த இயர்ஸ் வந்து ஒரு 1 லேக் வந்து அதாவது ஒரு மந்த்துக்கு வந்து ஒரு மெகாவாட் எலக்ட்ரிசிட்டி வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா 2.21 லட்சம், 2.21 லேக்ஸ் வந்து அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் அது இந்த இயர் பார்த்தீங்கன்னா 1.48 லேக் பெர் மெகாவாட் பெர் மந்த். அதாவது ஒரு மந்த்துக்கு ஒரு மெகாவாட் எலக்ட்ரிசிட்டி ஸ்டோர் பண்ணால் 1.48 லட்சம் தான் வந்து செலவாகும். முன்னாடி கம்பேர் பண்ணும்போது அது முடிஞ்ச அளவுக்கு அப்படி பாதியாக குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி இப்போ ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி நம்ம வந்து இந்த அமௌண்ட் வந்து கொஞ்சம் நம்ம அஃபோர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நம்ம ஈஸியாக வந்து
செலவு குறைஞ்சிருக்கனால அதிகமான பேட்டரிஸ் வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதை யூஸ் பண்ணி கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இனிமேல் சோலார் டெண்டர்ஸ் விடும்போது வந்து பார்த்தீங்கன்னா, வெறுமனே டெண்டர் மட்டும் விடாமல் அந்த டெண்டர் விட்டு அந்த டெண்டர் எடுக்கிற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, சோலார் பேனல்ஸ் போட்டால் அங்கேயே ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அந்த எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு பேட்டரி கெப்பாசிட்டியும் அங்கேயே இருக்க மாதிரி என்ஷூர் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு வில்லிங்காக இருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கு மட்டும்தான் அவங்க வந்து டெண்டர் கொடுக்கணும். வெறுமனே டெண்டர் கொடுக்கறதுனால மட்டும் சோலார் எனர்ஜி வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுனால மட்டும் ஒரு யூஸும் கிடையாது. அவ்வளோ நம்ம மணி ஸ்பெண்ட் பண்ணுறோம், நிறைய க்ரோர்ஸ் ஆஃப் அமௌண்ட் வந்து அதில் நம்ம போடும்போது அதில் வந்து நமக்கு எலக்ட்ரிசிட்டி வந்தால் தான் நமக்கு பெனிஃபிட் வந்து அதை நம்ம யூஸ் பண்ண முடிஞ்சால் தான் அது நமக்கு வந்து பெனிஃபிஷியலாக இருக்கும். வெறுமனே வந்து நம்ம பப்ளிக்கோட மணி வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால எந்த யூஸும் இல்லை. அதனால் கவர்மெண்ட் வந்து டெண்டர் விடுறது மட்டும் இல்லாமல் அதை கமிஷனிங் அதாவது கரெக்டான அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல வந்து வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பேட்டரி கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 0.7 ஜிகாவாட் அவ்வளோ அந்த அளவுக்கு தான் வந்து பேட்டரியோடைய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்குது இந்தியா முழுக்க. அதை அந்த கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2026க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஜிகாவாட் பர் அவர் அந்த அந்த கெப்பாசிட்டிக்கு தான் வந்து மாத்துற அளவுக்கு தான் வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்னது நம்மளுடைய ஒரிஜினல் பொட்டன்ஷியலை கம்பேர் பண்ணும்போது இந்த 2 ஜிகாவாட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி. இதை வந்து கவர்மெண்ட் வந்து இதை வந்து கன்சிடர் பண்ணி இந்த ஸ்பீடப் இந்த பேட்டரி கெப்பாசிட்டியை வந்து என்னது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து ஸ்பீடப் பண்ணணும். வெறுமனே வந்து சோலார் பேனல்ஸ் மட்டும் சோலார் பார்க்ஸ் வந்து ஓப்பன் பண்ணால் மட்டும் போதாது. அதை வந்து மக்களுக்கு வந்து ஆக்சுவல் யூஸுக்கு வந்து கொண்டு வரணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ் ஆகும். இல்லாட்டி வந்து இது என்னது ஒரு பாதியாக கட்டப்பட்ட பிரிட்ஜ் மாதிரி தான். பாதியாக கட்டின பிரிட்ஜ் வந்து யாருக்கும் வந்து யூஸ் ஆகாது. ஒரு பிரிட்ஜ்னா என்னது 2 பக்கத்தை கனெக்ட் பண்ணணும். முழுசாக கனெக்ட் பண்ணால் தான் என்னது எல்லாருக்கும் யூஸ் ஆகும். அது மாதிரி வந்து இந்தியாவுடைய சோலார் எனர்ஜி வந்து என்னது ஒரு பாதியாக கட்டப்பட்ட பாதியில் கட்டி நிப்பாட்டப்பட்ட ஒரு பிரிட்ஜ் மாதிரி அந்த சுச்சுவேஷனில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த எடிட்டோரியல் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் எடிட்டோரியல் பார்த்தீங்கன்னா ஹட்சி அப்படிங்கிற எடிட்டோரியல் டைட்டில் கீழே கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஒரு ப்ராப்ளத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து நிறைய வந்து போர்க்கப்பல்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய புதுசு புதுசாக லான்ச் பண்ணுறாங்க. நிறைய இது நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் போய் நிறைய கப்பல்லாம் வந்து அடிக்கடி வந்து ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க. அப்படி ஓப்பன் பண்ணி வைக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற அந்த கப்பல் நிறைய ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வார்ஷிப்ஸ்லாம் வந்து போர்க்கப்பல்கள்லாம் வந்து தயார் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் 17A அப்படிங்கிற ப்ராஜெக்ட் கீழே பார்த்தீங்கன்னா அதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 45,000 கோடி. இந்த 45,000 கோடி இந்த ப்ராஜெக்ட் 70Aல பார்த்தீங்கன்னா வந்து நிறைய போர்க்கப்பல்கள் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த போர்க்கப்பல் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதாவது வந்து ஏர்ல இருந்து நம்ம ஃபைட் பண்ணுற மாதிரியும் கடலில் வந்து வாட்டர்லேருந்து ஃபைட் பண்ணுற மாதிரி தென் சப்மரைன்ஸ் அடியில் நீர்மூழ்கி கப்பல்லேருந்து ஏதாவது அட்டாக் வந்தாலும் அதையும் வந்து நம்ம டேக்கிள் பண்ணுற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு கப்பலை ரெடி பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ண இந்த ப்ராஜெக்ட்டுக்கு முன்னாடி இருக்க ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் 17B. அந்த 17B ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 17 மந்த்தில் பார்த்தீங்கன்னா 17 மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 6 கப்பலை வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அந்த டெலிவர் பண்ணதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிஏஜி கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா சரிங்களா அவங்க தான் என்ன பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய மொத்த ஃபினான்ஸுக்கும் வந்து கணக்கெலாம் வந்து ஆடிட்டிங் பார்க்குறது அவங்க தான். நம்ம கரெக்டாக செலவுலாம் கரெக்டாக பண்ணியிருக்குமா இல்லையா கவர்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்களா இல்லையா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எனக்கு இந்த சிஏஜி தான் கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் தான் வந்து அவங்களுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க வெரிஃபை பண்ணுவாங்க. அப்படி வெரிஃபை பண்ண அந்த சிஏஜி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து இந்தியாவில் வந்து நிறைய கப்பல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து அதோடைய டெட்லைனை வந்து சரியாக அவங்க மீட் பண்ணுறதில்ல. சொன்ன டைமுக்கு வந்து கரெக்டாக வந்து கப்பலை டெலிவர் பண்ணுறதில்ல. அதே மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன் சேஞ்சஸ் வந்து அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால் வந்து நிறைய டிலே ஆகுது அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு ரிப்போர்ட்டாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் இப்படி பண்ணுறதுனால என்ன அப்படின்னா வந்து டெலிவரிஸ் வந்து ஒரு நாமினல் கம்ப்ளீட் அதாவது ஒரு பேரளவுக்கு வந்து நாங்கள் கப்பலை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணிடுறாங்க. பட் அதில் உண்மையான பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான ஒரு முக்கியமான பார்ட் அந்த ரேடாஸோ அந்த சிக்னலுக்கான நெட்ஒர்க்ஸ்க்கான இன்ஜின்ஸோ ஒரு அட்வான்ஸ்டான டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இம்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இந்தியாவில் வந்து டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் அதாவது இந்தியாவுக்குள்ளே தயார் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்பலில் 75% ஆஃப் தி பார்ட் மட்டும் தான் இந்தியாவில் வந்து தயார் பண்ண முடியுது. அந்த முக்கியமான 25% ஆஃப் தி பார்ட் வந்து வெளியிலேருந்து தான் வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி இம்போர்ட் பண்ணுறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய டிலே ஆகுது. அதனால் வந்து நம்ம சொன்ன டைமுக்குள்ளே அந்த கப்பலை வந்து கட்டி முடிக்க முடியல. அதனால் என்ன பண்ணுறாங்க கவர்மெண்ட் வந்து அந்த டைமுக்குள்ளே அந்த கப்பலை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க வெறுமனே வந்து அந்த இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ்லாம் இல்லாமல் வெறுமனே அந்த கப்பலை மட்டும் 75% முடிச்சுட்டு அது கப்பலாக வந்து நாங்கள் வந்து இந்த கப்பல் வந்து வேலை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி வெளியில் சொல்லி அதை வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. அப்படி அனௌன்ஸ் பண்ணுறதுனால என்ன நடக்குது அப்படின்னா வெறுமனே நம்ம என்னது
தேவையில்லாத ஒரு புரொடக்ஷன வந்து அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கு. அதாவது இந்தியாவுடைய டொமஸ்டிக் புரொடக்ஷன் இந்தியாவுல வந்து அதிகமா வந்து புரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக, அந்த ஃபேக்டரிஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்து, வேலைவாய்ப்பு குடுக்கணும் அப்படின்றதுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்து நம்ம என்ன பண்றோம், நெறைய கப்பல வந்து உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கோம். அந்த கப்பல உற்பத்தி பண்ணி என்ன பிரயோஜனம்? அதனால என்னது ஒரு யூஸும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது இந்தியாவ பொறுத்தவரைக்கும் இந்தியாவோட இந்தியன் ஓஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான பிளேஸ் தான் நமக்கு. என்ன பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையான எனர்ஜி சரிங்களா? பெட்ரோலோ, டீசலோ இல்லாட்டி க்ரூட் ஆயிலோ வந்து நம்ம கப்பல் மூலமா தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால நமக்கு எனர்ஜி ரூட்டுக்காக வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஓஷன் நம்ம கப்பல் போக்குவரத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. அதே நேரத்தில பார்த்தீங்கன்னா, சைனாவுடைய ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? அவங்க சவுத் சைனா சீன்ல ஆகட்டும், இல்லாட்டி இந்தியன் ஓஷன்ல ஆகட்டும், இப்ப நம்ம பக்கத்தில இருக்கக்கூடிய நெய்பர் கண்ட்ரீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, கடல்ல வந்து அங்க வந்து சர்வே போறது, அங்க தேவையில்லாம வந்து வேவ் பார்க்குறது, அந்த மாதிரியான நெறைய வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாரி ஒரு நமக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி த்ரெட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து அதுக்கு தகுந்த மாரியான ஷிப்ஸ வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா என்னதான் வந்து ஒரு ஸ்டேட்டிக்கா இருக்க மாரி, அதாவது கடலுக்குள்ள அங்கங்க வந்து நெறைய வந்து ரேடார்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணி, கப்பல் ஏதாவது மூவ் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக, அங்கங்க நெறைய இதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் தான். மொரிஷியஸ், ஸ்ரீலங்கா, அப்புறம் அந்த மாரியான கண்ட்ரீஸ்க்குள்ள வந்து அந்த கண்ட்ரீஸ் அந்த சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டிக்கா இருக்க மாரி, அதாவது கடல்ல ஒரே இடத்துல இருக்கும். அந்த இடத்துல கப்பல் பாஸ் பண்ணா, அங்க வந்து சிக்னல் வந்து பாஸ் பண்ணும். அது என்ன மாரியான கப்பல் அப்படின்னு சொல்லி சிக்னல் பாஸ் பண்ணும். அந்த மாரியான சிஸ்டத்த தான் வந்து இந்தியா வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இப்ப பார்த்தீங்கன்னா வந்து டே ஆக ஆக வந்து நெறைய த்ரெட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இப்போ ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ஒரு கப்பல்ல வந்து இந்த ஹவுதீஸ் அப்படிங்கிற ஒரு இந்த லெபனான்ல இருந்து ஒரு டெரரிஸ்ட் குரூப் வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த 26/11 அப்படிங்கிற ஒரு அட்டாக் பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னது 2008ல வந்து நவம்பர் 26 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு டெரரிஸ்ட் வந்து ஒரு கொஞ்சம் பேர் வந்து கடல் வழியா வந்து இந்தியாக்குள்ள வந்து ஒரு நெறைய பாம்பு அட்டாக், அப்புறம் ஒரு தாஜ் ஹோட்டல்ல வந்து ஹோஸ்டேஜஸா நெறைய பேர் புடிச்சு வச்சு நெறைய நெறைய பேர் வந்து இறந்துட்டாங்க. அந்த மாதிரியான டெரரிஸ்ட் அட்டாக் வர டெரரிஸ்ட்டோட மூவ்மெண்ட்ட வந்து மானிட்டர் பண்றதுக்கும், இந்த மாதிரியான டெரரிஸ்ட் வந்து இந்த சரக்கு கப்பல் மேல அட்டாக் பண்றத வந்து தடுக்கிறதுக்காகவும், அதே மாரி இந்த சைனாவுடைய சிப் மூவ்மெண்ட்ட வந்து வாட்ச் பண்றதுக்கும் வந்து நமக்கு வந்து நெறைய அட்வான்ஸ்டான டெக்னாலஜிஸ் வந்து தேவைப்படுது. அப்படி அட்வான்ஸ்டான டெக்னாலஜிஸ் வந்து தேவைப்படும்போது, நம்ம அதுக்கான வந்து ஒரு கெப்பாசிட்டி வந்து இருக்கக்கூடிய ஒரு கப்பல தான் வந்து பில்ட் பண்ணணுமே தவிர, வெறுமனே நம்மளுடைய பேருக்காக, நம்மளுடைய வந்து ஒரு பப்ளிசிட்டிக்காக வந்து இந்த மாரி ஒரு இன்கம்ப்ளீட்டான கப்பல வந்து நம்ம வெளியில புரொடியூஸ் பண்ணி லான்ச் பண்றது வந்து ஒரு யூஸும் கிடையாது. இது வெறுமனே வந்து என்னது, ஒரு வேஸ்ட்டான ஒர்க் தான் அப்படின்னு சொல்லி இதில வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதாவது என்னது நம்ம இப்படி நமக்கு தேவையான இத விட நம்ம இப்போ இன்கம்ப்ளீட்டான ஒரு கப்பல ப்ரொடியூஸ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தேவையில்லாத ஒரு வேலை. ஒரு ஃபஸ்ஸி ஃபிக்சர் அப்படின்னு சொன்னா தான் என்னது, ஒருத்தன் நமக்கு ஒரு கப்பல்னா என்னது, அதுக்கு வந்து கண்ணும், காதும் இல்லாம வந்து அந்த கப்பல வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ற மாரி. சரிங்களா? அது முக்கியமான அந்த ரேடார், சிக்னல்ஸ், அந்த என்ஜின்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவே இல்லாம அந்த கப்பல ப்ரொடியூஸ் பண்ணும்போது, அந்த கப்பல வந்து நம்ம வெளியிடறதுக்கான ஒரு வேலையே, அதுக்கான முக்கியமான ஒரு அப்ஜெக்டிவ் நம்ம வந்து மீட் பண்ணாம இருக்கோம். அதனால வந்து கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணி சரிங்களா, இந்த செக்யூரிட்டி த்ரெட்லாம் இருக்குன்னு சொல்லி கன்சிடர் பண்ணி, இதோட ப்ராசஸ வந்து என்னது இந்த இந்த கப்பல வந்து கப்பல ப்ரொடியூஸ் பண்ற ப்ராசஸ் வந்து ஸ்பீட் அப் பண்ணணும். அதே நேரத்தில இண்டிஜினஸ் கெப்பாசிட்டி, அதாவது இந்தியாவுக்குள்ளேயே அந்த அட்வான்ஸ்டான பார்ட்ஸ், அட்வான்ஸ்டான டெக்னாலஜிலாம் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஆர்டிக்கிள வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்டிக்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எடிட்டோரியல் வந்து வொக்காபுலரி வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி நம்ம WhatsApp, Telegram சேனல்ல அப்டேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா, தேவைப்பட்டா உங்களுடைய WhatsApp அண்ட் Telegram சேனல்ல ஜாயின் பண்ணிக்கங்க. WhatsApp, Telegram சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க் யூ.